தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்ட் 2 முடிஞ்சதில் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2ல் எவ்வளோ மாணவர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க, அதில் எவ்வளோ பேர்த்துக்கு சீட் கிடச்சிது அப்படிங்கிற தகவல் ரொம்ப முக்கியமானது. ஈவன் ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கூட தங்களுக்கு அப்கிரேட் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் 80,363 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணாங்க. அதே போல் 7.5ல் 14,828 மாணவர்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. 98,564 மாணவர்கள் வந்து மொத்தமாக இந்த ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தாங்க. அதில் 91,191 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாங்க. இப்போது இதில் 2 விதமான அலாட்மெண்ட் வரும். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே 2 விதமான அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். அது இல்லாமல் வேறு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்னென்ன அலாட்மெண்ட் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மிக முக்கியமான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட், 2வது வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஓகே, இது இல்லாமையும் சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் அண்டு அப்வேர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அலாட்மெண்ட் வராது. அலாட்மெண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். இந்த ரவுண்டோட ரிசல்ட் வந்து 7th அன்னைக்கு கிடைக்க போகுது. ஸோ அதில் டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்தவங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கப்பெறும். ஓகே, இப்போது எவ்வளவு பேர்த்துக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்சிது? அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னா, உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. எனக்கு வந்திருக்கக்கூடிய காலேஜும் கோர்ஸும் ஓகே, நான் வந்து இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த கோர்ஸ் வந்து பர்ஃபெக்ட், எனக்கு வந்து வேறு எந்த சேஞ்சும் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க ஐ அக்செப்ட் தி அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணவங்களுக்கு வரக்கூடியது தான் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். ஸோ இப்படி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் 36,921 ஜென்ரல் கவுன்சிலிங்கில். 2 விதமான கவுன்சிலிங் நமக்கு தெரியும். ஜென்ரல் கவுன்சிலிங் ஒன்று, 7.5 கவுன்சிலிங் ஒன்று. இது 92.5ல் கலந்துக்கிட்டவங்களுக்கான கவுன்சிலிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 7.5ல் எவ்வளோ பேர்த்துக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6,235 பேர்த்துக்கு கிடச்சிது. ஸோ ஜென்ரல் 7.5 ரெண்டுலேயும் சேர்த்து காலேஜையும் கோர்ஸையும் கன்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 43,156. இப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 43,156 ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் இதில் சில ஆயிரங்கள் வரைக்குமாச்சு காலேஜுக்கு போகாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏற்பட்ட மிஸ்டேக்னால அல்லது அவங்க எடுத்த டிசிஷன்னால் இந்த காலேஜ் வேணாமே அப்படின்னு யோசிச்சுட்டு மேனேஜ்மெண்ட்டில் சீட் தரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதில் ஒரு 1000 பேரோ 2000 பேரோ வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாய்ப்பு அவங்க விட்டுட்டு போகிற சீட் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லவே வேண்டியதில்லை, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வாங்கி இருக்கக்கூடிய அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும். டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதில் கிடைக்குமானா கிடைக்கும். அப்வேர்ட் அண்ட் அக்செப்ட்டுக்கும் டிக்ளைன் அண்ட் அக்செப்ட்டுக்குமான வித்தியாசம் டிக்ளைன் அண்ட் அப்வேர்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை அப்வேர்டில் காலேஜில் கிடைக்கலினாலும் கூட இப்போ டென்டேட்டிவில் எந்த காலேஜ் கோர்ஸ் வந்ததோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து மேலே காலேஜ் அப்வேர்டில் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வெளியே போகலினாலும் கூட அவங்க திரும்பவும் வந்து என்ஜினியரிங் இந்த ரவுண்டோட காலேஜே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஆனால் டிக்ளைன் பண்ணவங்களுக்கு இந்த காலேஜ் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் டிக்ளைன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ரவுண்டில் சான்ஸ் முடிஞ்சுது, அப்வேர்டில் சீட் கிடைக்கல அப்படின்னா. இதுதான் டிக்ளைன் அண்ட் அப்வேர்டுக்கும் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுக்குமான வித்தியாசம். அதனால தான் அக்செப்ட் பண்ணவங்க வந்து அந்த காலேஜை ஒத்துக்கிட்டதாக சொன்னதுனால, இந்த காலேஜ் கன்ஃபார்ம், இந்த காலேஜில் தான் அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க, மேலே கிடச்சிருச்சுன்னா மேலே மூவ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து டிஎஃப்சிக்கு போக வேண்டியிருக்கு. டிஎஃப்சியில் போய் சர்டிஃபிகேட் எல்லாம் சரண்டர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்படி இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்தவங்களோட எண்ணிக்கை
43,156னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது எனக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய காலேஜ் ஓகே தான், இதுக்கு மேலே பெஸ்ட் காலேஜ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்ட ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ஜென்ரல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 15,461. நல்ல எண்ணிக்கையிலான ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். 15,000 பேர் அப்வேர்ட் மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்குறாங்க. அதாவது இதனோட அர்த்தம் என்னென்னா, எங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய காலேஜை விட எங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ் கோர்ஸ் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வாங்க போகிறாங்க. அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்து. இதில் 7.5ல் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,748 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு 18,209 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் ஒரு 43,156 ஸ்டூடெண்ட்டும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் 18,209 ஸ்டூடெண்ட்ஸும் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 61,365 பேர்த்துக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து டென்டேட்டிவ் அண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. 98,564 பேர்த்தில் 61,365 பேர் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில 1000 பேர் வந்து டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்தவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் யூஸ்வல் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வரக்கூடியது மாதிரி தான். இப்போது இந்த 43,156 பேர் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கியிருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய காலேஜுக்கு போகணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆன அன்னைக்கோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ உங்களுடைய மெயிலுக்கு சம்மந்தப்பட்ட காலேஜிலேருந்து மெயில் பண்ணிடுறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டுகிட்டு வரணும், என்ன ப்ரொசீஜர், ஆன்லைனில் ஏதாச்சும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கா, இந்த தகவலையெல்லாம் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில காலேஜஸ்லேருந்து உங்களுக்கு நேரடியாகவே ஃபோன் பண்ணிடுறாங்க. நீங்கள் எங்கள் காலேஜில் செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான எங்கள் காலேஜை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரெல்லாம் இது, எவ்வளோ ஃபீஸ் கொண்டுகிட்டு வரணும், இந்த சர்டிஃபிகேட் கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே சொல்கிறாங்க. எத்தனை பஞ்ச் ஆஃப் சர்டிஃபிகேட் கொண்டுகிட்டு வரணும், ஃபீஸ் எப்படி பே பண்ணணும், கேஷாக பே பண்ணணுமா அல்லது டிடியா அல்லது யூபிஐயா, இன்டர்நெட் பேங்கிங்கா, என்ன மெத்தடில் பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் காலேஜிலேருந்தே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு சொல்லணும். பெரும்பாலும் அவங்க கான்டாக்டில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டா சில காலேஜஸில் மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் பெரிய காலேஜஸ்லேயே கூட அந்த நம்பரை எடுத்து அவங்க அட்டன் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக அவங்களுடைய வெப்சைட்டில் தேவையான தகவல்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய வெப்சைட்டையும் வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். என்ன தேதிக்குள்ளே அப்ரோச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 4/8/2025 5 மணி. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜில் சேரதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவுதான். நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கையில் வச்சுருந்தாலும் கூட 4ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு மேலே உங்களுடைய அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டருக்கான வேல்யூ இல்லாமல் போயிடுது. அதே சந்தர்ப்பத்தில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்திருந்தாலும் சரி, 7.5ல் வந்திருந்தாலும் சரி, டிஎஃப்சிக்கு போகணும். டிஎஃப்சிக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 11th 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், அது பேரண்ட்ஸோடதாகவும் இருக்கலாம். அது அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதனுடைய ஜாயின்ட் டிக்ளரேஷனோட இதெல்லாமே கொண்டுக்கிட்டு போகணும். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் கொண்டுக்கிட்டு போயிட்டு அங்கே உங்களை பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் 10th மார்க் ஷீட்டையும் டிசியும் வாங்கி வச்சுக்குவாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக இருங்க. நீங்கள் டிஎஃப்சிக்கு போகிறதுக்கு முன்னாலேயோ காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாலேயோ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி உங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும் போது சர்டிஃபிகேட் காலேஜிலேருந்து இம்மீடியட்டாக கிடைக்காது. அவங்க அதை தெளிவாக சொல்லிடுவாங்க. அதனால் ஸ்கேன் பண்ணி மெயிலுக்கு அனுப்பிச்சி வச்சுக்கோங்க. கூடவே நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு வேலை, ஒரு 10 செட்டாச்சு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப அவசியமாக தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிருங்க. ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் வந்திருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட ஃபஸ்ட் கிராஜுவேட்டுன்னு வராமல் இருக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்துக்கங்க, அதில் எஸ்ன்னு இருக்கும். உங்களுடைய ஃபஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஒரிஜினலையும் எடுத்துக்கங்க, கொண்டுகிட்டு போய் டிஎஃப்சியில் சொன்னீங்கன்னா அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து எலிஜிபிள் ஆயிரும். பட் உங்கள்கிட்ட ஒரிஜினலாக ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கணும். இருந்து தான் இது வந்து நடக்கும். டிஎஃப்சியில் நீங்கள் கொண்டு போய் இதெல்லாம் சரண்டர் பண்ணணும். ஃபீஸ் கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா காலேஜ் கேட்டகரியை பொறுத்து 27,500, 25,000. எய்டட் காலேஜ்னால் ஒரு ஃபீஸு, எய்டடில் செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு ஒரு ஃபீஸும் எய்டடுக்கு ஒரு ஃபீஸும் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில்
கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு வராது. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீஸும் கட்ட சொல்லி சொல்ல மாட்டாங்க. 7.5ல் வந்தாலும் உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சந்தர்ப்பத்தில் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இதில் ஒரு 60,000 பேர்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 30,000 பேர்னு வச்சுக்குவோம். மொத்தமாக 90,000 சீட்டு தான் காலியாயிருக்கு. நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் லட்சத்தில் இருக்குது அப்படின்னாலும் கூட அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆனால் காலேஜ் அண்ட் கோர்ஸை மட்டும் நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு பண்ணிங்க அப்படின்னா நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. ஸோ ரவுண்ட் 3ல் கண்டிப்பாக காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. 7.5 ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஈஸி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஜென்ரல் கவுன்சிலிங்கில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு 7.5ல் இடமே இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம். அதனால் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய காலேஜ் ஒர்த்தானது தானா, நம்ம ஃபீஸ் இல்லாமல் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக யாருமே சேராத ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த ரவுண்ட் முடிஞ்ச உடனே எவ்வளவு சீட்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லேயும் வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வரும். அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜென்ரல் கவுன்சிலிங்கோட வேக்கன்சி லிஸ்ட்டை பாருங்கள். அதில் தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நிறையா சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த காலேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா யாருமே இல்லாத காலேஜில் நம்ம போய் படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு ஓரளவுக்கு லோக்கலில் நல்ல காலேஜ் இருந்து ஃபீஸ் கட்டி படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கும் ஃபில் பண்ணி வைங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 7.5ல் படிக்கும்போது ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பொருளாதார சூழ்நிலையை ஃபிட் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த 7.5. ஆனால் அந்த 7.5க்காக எதுவுமே இல்லாத ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுங்கிறதும் அவ்வளோ புத்திசாலித்தனமான முடிவாக இருக்காது. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேள்விகளையும் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.